புதிய தமிழ் எழுத்து முறை. தமிழ் மொழியில் 247 தமிழ் எழுத்துக்கள், 66 வேற்று எழுத்துக்கள் பயன்பாட்டில் உள்ளன. தற்போது அவற்றில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மெய் எழுத்துக்களுடன் ஊ சேர்ந்து உருவாகும் 36 உயிர்மெய் எழுத்துக்கள் மற்றும் சிலவற்றின் அடிப்படை வடிவங்கள் சிதைந்து ஒரு ஒழுங்கற்ற குழப்பமான முறையில் உள்ளன. இதனால் அனைத்து உயிர்மெய் எழுத்துக்களை தனித்தனி வடிவங்களாக கற்க வேண்டியுள்ளது. தற்போது அவை இணைப்பு குறியீடுகள் அடிப்படையில் இயல்பாக கற்கும் வகையில் உருவாக்கப்படும் முறையை காண்போம். உதாரணமாக, மெய்யெழுத்து இக்கை எடுத்துக்கொள்வோம். அதனுடன் ஆ சேரும்போது புள்ளி நீங்குகிறது. ஆவிற்கு துணைக்கால் இணைகிறது. ஈ சேரும்போது அதற்குரிய இணைப்பு குறி இணைகிறது. இவ்வாறு ஐ எழுத்து வரை இணையும் குறியீடுகளை காணுங்கள். அடுத்ததாக புதிய முறையில் உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகியுள்ள அட்டவணையை காண்போம். மேல் வரிசை ஆ முதல் ஐ வரை 11 உயிர் எழுத்துக்கள். அதற்கு கீழே இணைப்பு குறியீடுகள், இடதுபுறம் மெய் எழுத்துக்கள். இதற்கு அடுத்த வரிசைகளில் உயிர்மெய் எழுத்துக்கள். அட்டவணையை கவனமாக நோக்குங்கள். இணைப்பு குறியீடுகள் மூலம் உயிர்மெய் எழுத்துக்கள் ஒரே சீரான முறையில் உருவாகி உள்ளதை அறியலாம். அடுத்ததாக புதிய ஒலிகளை எழுத 144 சிறப்பு தமிழ் எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 6 வல்லின மெய்யெழுத்துக்கள், அவற்றின் உயிர்மெய் எழுத்துக்களின் மேல் பகுதி இடதுபுறத்தில் இணையும் இணைப்பு குறியீடுகள் பற்றிய விளக்கம். மெய்யெழுத்துக்களுடன் ஈ மற்றும் ஈ சேர்ந்து உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்களுக்கு வரும் இணைப்பு குறியீடுகளையே இடதுபுறமாக திருப்பி இணைக்கப்படுகிறது. மென்மை ஒலிகளுக்கு குறில் குறியீடு, வலிமை ஒலிகளுக்கு நெடில் குறியீடு. அட்டவணையை கவனமாக படித்து புதிய எழுத்துக்களை பழகவும். அடுத்ததாக எண்கள் சீரமைப்பு பற்றிய விளக்கம். 6, 8, 9, 0 சேர்ந்தும் 6, 9 தனியாகவும் தலைகீழாக பார்க்கும் நிலையில் தவறான மதிப்பு தருகிறது. எனவே 9, 0 சிறு சீரமைப்பு மூலம் அக்குழப்பம் நீக்கப்படுகிறது. கூகுள் பிளே ஸ்டோர் சீர்மை தமிழ் ஸ்பீச் டைப்பிங் செயலியில் முழு விளக்கம் உள்ளது.